சர்க்கரை நோயில் 2 பாயிண்ட். ஒன்று வந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை. இன்சுலின் எதிர்க்கும், ஆனால் வேலை பார்க்காது. எப்போ வேலை பார்க்கணும்னா மசில்லையும் ஃபேட் டிஷ்யூலையும் தான். கொழுப்பு வயிற்றில் உள்ள கொழுப்பு இருக்கு இல்லையா, தொந்தி, அதுலேயும் தசையிலையும் தான் வேலை பார்க்கும். அப்போ தசையை ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிற இன்சுலினை நல்லா உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம உடல்ல இன்சுலின் நிறைய இருக்கும், ஆனால் வேலை பார்க்க இருக்காது. ஏன்னா இன்சுலின் ரிசெப்டார் வந்து மழுங்கி போயிருக்கும். ஒரு பூட்டு சாவி இருக்குது, அதில் வந்து ஒரு 2 வருஷம் திறக்காமலே போட்டது அதே சாவியை போட்டாலும் திறக்காது. அதே மாதிரி மக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் காலுக்கு வேலை கொடுக்காம வாக்கிங் போகாமல் பயிற்சியே இல்லை காலுக்கு அப்படின்னா தசை வந்து வீக் ஆயிரும். அந்த இருக்கிற ரிசெப்டார் வேலை பார்க்காது. ரிசெப்டார் வேலை பார்த்தா தான் தசைக்கு உள்ள குளுக்கோஸ் உள்ளே போகும். இங்கே வச்சுட்டு போயிடுறாரு. அது செலவாகும். குளுக்கோஸ் வந்து உபயோகப்படுத்தப்படும், மற்றபடி வேலை பார்க்காது. இன்சுலின் வேலை பார்க்குறத செய்யணும்னா நீங்கள் வாக்கிங் இஸ் எ மஸ்ட். அதனால் நடக்கணும். கண்டிப்பாக நடந்தீங்கன்னா அது இருக்கிற இன்சுலின் வேலை பார்த்துக்கலாம். இன்சுலின் கொஞ்சம் குறைபாடு இருந்தால் ஊசி மூலமாக மாத்திரை மூலமாக போட்டுக்கலாம். அப்போ கணையத்தில் உள்ள செல்கள் வந்து வருஷத்துக்கு 2% 3% குறைஞ்சி வரும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் அண்டர் கண்ட்ரோலாக இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலுமே 2% 3% குறைஞ்சி வரும். அட் தி டைம் ஆஃப் டயக்னோசிஸ் உங்களுக்கு சுகர் கண்டுபிடிக்கும் போதே 50% தான் செல் இருக்கும். 100 இருக்க வேண்டிய இடத்துல 50 தான் இருக்கும். அதுக்கு கீழே இறங்கும்போது தான் சுகரே 200க்கு மேலே போகும். அப்போ வருஷத்துக்கு 2% 3% குறையும் போது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சா என்ன ஆகும்? 50 தான் இருக்குது, 10 வருஷத்துக்கு 2% குறையுதுன்னா என்ன ஆகும்? இன்னொரு 20 செல் காணாமல் போயிடும். 20 செல் 30 செல் காணாமல் போயிடும். 100 இருக்க வேண்டிய இடத்துல 20 30 செல் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்னத்தை தான் கணையத்தை நோண்டி எடுத்தாலும் மாத்திரையினால் ஒன்றும் முடியாது. அப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு டோஸ் இன்சுலின் போட்டுக்கிட்டால் நீங்கள் அந்த குறைப்பட்ட இன்சுலினை நீங்கள் ஊசி மூலமாக செலுத்த போகிறீங்க, அவ்வளோதான். அப்படியே ஜாலியாக போட்டுக்கிட்டு இப்போ நல்லா இன்ஜெக்ஷன் டெக்னிக்கெலாம் அழகான செல்ஃப் இன்ஜெக்ஷனுக்கு நல்ல பென் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சிம்பிளாக ஒரு குத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் அந்த ஸ்டேஜ் வருதாங்கிறத பார்த்துக்கணும். மற்றபடி வேறு இப்போ சர்க்கரை வந்து வேறு விதமாக நம்ம வெளியில் யூரினில் இருந்து வெளியில் ஏற்றுறதுக்கெலாம் மாத்திரைகள் புதுசாக வந்திருக்கு, பாதுகாப்பான மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. அது போட்டால் இன்னும் வெயிட் குறையும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே வெயிட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் போய் இந்த மாத்திரையும் ஆட் பண்ணோன்னா குறையும். அதை விட இன்சுலின் பெஸ்ட்டு. அதனால் டைப் 2 டயபெட்டிஸுமே, மாத்திரையில் கட்டுப்படுற டயபெட்டிஸுமே ஒரு ஸ்டேஜில் வந்து இன்சுலின் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் அது பேரே நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்னு இருந்ததை மாற்றி டைப் 2 டயபெட்டிஸ்னு கொடுத்தாங்க. நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் NIDDM, நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இப்படி ஒரு டயக்னோசிஸை எழுதிட்டு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு இன்சுலின் போடணும்னா, சார் டாக்டர் என்ன எழுதியிருக்கீங்க நீங்கள்? நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ், இன்சுலின் இந்த இதுக்கு தேவைப்படாதுன்னு எழுதியிருக்கீங்க, பிறகு இன்சுலின் போட சொல்லுங்கன்னு கேள்வி கேட்பான்ல. நம்மளால தான் புத்திசாலித்தனமாக கேட்பான கேள்வி. அதனால் என்ன பண்ணாங்க, டைப் 2 டயபெட்டிஸ்னு போட்டாங்க. டைப் 1 வந்து இன்சுலின் மட்டும், டைப் 2னா ஓரலாக மாத்திரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது இன்சுலின் போட வேண்டியது வரும், எல்லாருக்கும் வரும். அது ஒரு ஸ்டேஜ். அட்லீஸ்ட் ஒரு ஃபீவரு, சளி பிடிச்சிக்கிட்டு ஒரு 4 நாள் காய்ச்சல், பயங்கர வீசிங், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லையாவது வரும். அப்போ டெம்பரரியாவது இன்சுலின் போட வேண்டியிருக்கும். அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு காலில் ஒரு புண்ணு வந்துட்டு அப்படின்னா இன்சுலின் போட வேண்டியிருக்கலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி இன்சுலின் குறைபாடு வந்துட்டுனா இன்சுலின் போட வேண்டியிருக்கும். அது சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் குறைபாடு அந்த இன்சுலின் வந்து மாத்திரை மூலமாக இல்லை, ஊசி மூலமாக இருக்குன்னா போட்ட வேண்டியதுனா உள்ள இவ்வளோதான். என்ன குறையோ அதை நம்ம சரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஊசி போட சொல்லிட்டாரு டாக்டரு, அப்போ உனக்கு முடிஞ்ச ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம், அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அது ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்த பிறகு உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை வந்து தேவை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 50 யூனிட் தேவைப்பட்டது, 40 யூனிட் தேவைப்பட்டது, இப்போ வந்து 20 யூனிட் தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு மாத்திரைக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். உணவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, மாவு பொருளை குறைச்சிக்கிட்டு, கொஞ்சம் நடந்து வாக்கிங் போய் மாத்திரையை கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இன்சுலின் உங்கள் வெயிட்லாம் அந்த குறைபாடாக உள்ள இன்சுலின் குறைபாடு வந்து இன்சுலின் குறைஞ்சால் தான் வெயிட் குறையும். ஏன்னா யூரினில் போகிற சுகர் நம்ம உடலில் சேர வேண்டிய ஒரு சக்தி, அது யூரினில் போகும்போது வெயிட் குறையும். அதெல்லாம் நீங்கள் ரீட்டைன் பண்ணுற கொஞ்சம் நேரம் டெம்பரரியாவது ஊசியை போட்டுட்டு வெயிட்டை நார்மல் ஆக்கிட்டு அப்புறம் மாத்திரைக்கு மாற்றிக்கலாம். அதனால் நீங்கள் வாக்கிங் போனோம், உணவு கட்டுப்பாடு, மாவு பொருளை கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டிங்கன்னா
இவ்வளோ தான். அந்த பிசாசை போக சொல்லிடலாம். இல்லைனாலும் அந்த பிசாசு இறங்கி வந்துடும், அவ்வளோதானே.